ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 1 2024 ஜூலை 13 எக்ஸாம் நடக்க போகுது. லாஸ்ட் ஒரு மாதம் தான் இருக்குது. 30 டேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாம் லாஸ்ட் 30 டேஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, என்ன புக் ரெஃபர் பண்ண போகிறோம், ஃப்ரீ டெஸ்ட்டு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் இருந்து என்ன கற்றுக்கிட்டு குரூப் 1 நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், அந்த விஷயங்களும் இங்கே நம்ம பார்த்துருவோம். ஓகே ரைட், பார்க்கலாம். கண்டென்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மைண்டில் ஓடுறது இருக்கிற இந்த 30 நாளில் என்ன பண்ணிட முடியும், இதான் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். யூடியூபர்ஸ் வியூஸ்க்காக போடுறாங்க, அது இதுன்னு எல்லாமே சரிதான். பட் இந்த 30 நாளில் என்ன பண்ணிட முடியும், அதை தாண்டி என்ன பண்ண முடியும், அதை வந்து யோசிங்க. எப்போவுமே லைஃப்பில் இழக்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நல்லா வேகமாக பண்ண முடியும், டைம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே பண்ண முடியும். இப்போ கூட குரூப் 1 எக்ஸாமுக்கு ஜூலை 13 நான் அடிச்சே ஆகணும் அந்த வெறியோட படிக்கிறத விட ஜூலை 13 குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கிறேன், எழுத போகிறேன், சிம்பிளாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மாதம் 2 மாதம் மாதிரி ஃபீல் ஆகும். மைண்டு ஃப்ரீ ஆனால் எல்லாமே ஃப்ரீ ஆகும். இது ரியாலிட்டி, ஹியூமன் நேச்சர். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு முக்கால்வாசி இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, பார்த்துக்கலாம். ஓகே ரைட். அண்ட் யாருமே 100% சிலபஸ் முடிக்க முடியாது. நமக்கு தேவை இந்த கட் ஆஃப், இது மட்டும்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக இவ்வளோ நான் டெப்த்தாக சொல்கிறேன்னா, நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு மிக்சட் ஃபீலிங். குரூப் 4 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, குரூப் 1 என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வரப்போகுது, எப்படி குழப்பி விட போகிறாங்க, இதான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம், நீங்கள் 2-3 மாதமா இல்லை ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் குரூப் 1க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக் சொல்ல போகிறோம், ரிவிஷன் சொல்ல போகிறோம். அந்த விஷயங்களும் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குரூப் 4ல் இப்படி கேட்டிருக்காங்க, அப்படி கேட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி எதையுமே இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டாம். எஸ், நான் ஒத்துக்கிறேன், குரூப் 4ல் ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் மேலே கீழே அப்படி தான் இருந்தது. ஆனால் 200 கேள்விகளும் அந்த மாதிரி இல்லை. கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, இந்த புத்திசாலி மாங்கா ஒரு கேள்வி, அது ஆக்சுவலாக எல்லாரும் போட்டு வந்தது 0 அப்படி தான் போட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கான பதில் 25. ஏன்டான்னு கேட்டால் அவன் புத்திசாலியான மனிதன் அப்புறமா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு சில கேள்விகளும் இருக்க தான் செய்யுது. நான் எப்பவுமே சொல்கிறது, ப்ரிலிம்ஸில் 100% யார் ஒருத்தர் எய்ம் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரொபாப்ளி ப்ரிலிம்ஸை ஃபெயில் ஆகுறாங்க. நமக்கு அது தேவையில்லை, கட் ஆஃப் ரீச் பண்ணால் போதும். ஸோ 140, 150க்கு என்ன பண்ண முடியும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குரூப் 4 இப்படி கேட்டுட்டாங்க, உங்களுக்கு வாயிலே வடை சொல்கிற, எங்களை ஏமாத்துற, என்ன வேணால் நீங்கள் வந்து யோசிச்சுக்கலாம். பட் என்ன விஷயங்கள் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கோ அதை ஸ்ட்ராங்காக இருங்க, உங்கள் நோட்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போது அடுத்த வருஷம் குரூப் 2 வருது, குரூப் 1 வருது, புக்கை மாற்ற முடியுமா? புக்கெல்லாம் மாற்ற முடியாது. அதே சமச்சர் புக்கு தான், பாலிட்டிக் அதே லட்சுமிகாந்த் புக்கு தான், ஸ்பெக்ட்ரம் தான், இதான் படிக்க போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸா, ஹிந்து, தினமணி தான் படிக்க போகிறீங்க. பட் இந்த இடத்துல சோர்ஸை மாற்ற முடியாது. நம்ம கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக இருந்தால் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இந்த ஒரு மாதம் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஸ்டேட்மெண்ட், ரீசன், இந்த டாப்பிக்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கொஷின்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ பாலிட்டி இருக்குது, ஆர்டிகல் 356னா பிரசிடென்ட் ரூல், ஆர்டிகல் 360னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ஆர்டிகல் 249 அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இது ஆர்டிகலை மட்டும் பார்க்கும்போது எல்லாரும் ஈஸியாக வந்து போட்டுருவாங்க. பட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும் போது தான் அங்கே மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்து வந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 356 இருக்கா, இல்லை ஒரு INM டாபிக் இருக்கா, ஒரு பேட்டில் டாபிக் இருக்கா, வார் இருக்கா, அந்த டாப்பிக்கை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்து எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், ஒரு கேள்விக்கு 1.5 2 நிமிஷம் கூட எப்படி ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் டைம் நீங்கள் சேவ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாமில் எப்படி வரும் நம்மளை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஒன்று வரலாம், வராமல் போகலாம், ஈஸியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். பட் அந்த லூப் ஹோல் நிச்சயமாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதை கண்டுபிடிச்சா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த குரூப் 4 மறந்துடுங்க, இதை யோசிக்க வேண்டாம். எப்படி கேட்டிருக்காங்க, என்ன போயிருக்காங்க, அது அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா ஒரு மாதம் தான் இருக்குது. இப்போ குரூப் 2 படிக்க போகிறீங்கன்னா ஒரு 3 மாதம் டைம் இருக்குது, அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம், டைம் இருக்குது. பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மறந்துட்டு குரூப் 1 ஒரு மாதம் இருக்கும் போது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது வெறும் வாயில் சொல்கிற மோட்டிவேஷன் கிடையாது, ரியாலிட்டியாக திங்க் பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ண போய் கவுந்துடாதீங்க. ஓகே, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். ரைட்? ஓகே, சரி பார்க்கலாம். சப்ஜெக்ட் வைஸ் ஆர்டர் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 140 இருந்து 150 வச்சா ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு சேஃப் ஜோனாக வந்திருக்கலாம். மேக்ஸ், திருக்குறள், இந்தியன் பாலிட்டி, INM யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 4, ஜியாகிரஃபி, யூனிட் நம்பர் 9, எக்கனாமி, இந்த ஆர்டர் வந்து கொண்டு போங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம வந்து பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே மொத்தம் 175 GS கேட்குறாங்க. இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கேட்கப்பட்டது 75 GS தான். ஓகே, இங்கே 175 இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இந்த 175 அப்படின்ற விஷயத்தில் 100 கேள்விகள் நிச்சயமாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். எல்லாரும் ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா கட் ஆஃப் இந்த 140 150 அங்கே நிற்கிறதுனால அந்த 105 கேள்விகள் பேசிக்கான சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணியோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணியோ டிஎன்பிசி அந்த ஓல்ட் டெம்ப்ளேட் அதை பேஸ் பண்ணி அங்கே தான் வந்து இருக்க போகுது. இந்த 100 கேள்விகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த பேலன்ஸ் 40-50 அங்கே இங்கே முட்டி மோதி மேனேஜ் பண்ண முடியும். ட்ரை பண்ணலாம். அப்போது பயப்பட வேண்டாம். 175னால இந்த 100 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்க்கலாம். சரிங்க, 30 நாள் இருக்குது. இந்த 30 நாள் என்ன வந்து பண்ணலாம்? ரிவிஷன் பண்ணணும், ப்ளஸ் நான் சொல்கிற புக்கை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, யூடியூப்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 4 சேனல் ஏதாவது ஒன்று, 4 சேனலில் யார் நல்லா கண்டென்ட் போடுறாங்களோ அந்த கண்டென்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். புக்கில் எடுத்து படிக்கிறத விட ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் பார்த்தா இன்னும் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகும். டைம் நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஒரு மைசூர் வார் இருக்குது, கர்நாடிக் வார் இருக்குது, புக்கில் படித்தா வளன்னு போய்கிட்டே இருக்கும். பட் ஒரு வீடியோவை பார்த்தா கண்டென்ட்டை மட்டும் சொல்லியிருப்பாங்க, ஈஸியாக ஸ்டோர் ஆகும். ஒரு 4 சேனல் ஜிஎஸ்க்காகவோ மேக்ஸ்க்காகவோ கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவோ நீங்களாக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற பசங்களும் யூஸ் ஆகட்டும். இந்த 30 டேஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதை விட யூடியூப் பெருசாக ஹெல்ப் பண்ணும். பட் அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. இந்தியன் பாலிட்டி ஃபோக்கஸ் பண்ண போகிறது 10th புக் அண்ட் 12th புக். இதை ஃபுல்லாக வந்து படிக்கணும். இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின். நிறைய பேர் என்ன சொல்கிறது, ப்ரோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ஏன் ப்ரோ பார்த்துக்கிட்டு பேப்பர் அங்கே ட்ரெண்டே மாற்றி விட்டாங்கன்னு. கண்டென்ட்டை மாற்றலைங்க. எஸ், ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரீசன் கொடுக்குறாங்க. ஒரு சில கேள்விகள்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேரை கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. பட் கண்டென்ட் என்னவோ அந்த கோர் சேமாக தான் இருக்குது. நமக்கு தேவை கட் ஆஃப் ரீச் பண்ணால் அந்த கோரை நீங்கள் டச் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ரைட்? ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 30 டேஸ்க்கு 10th 12th கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் போட்டிருக்க வீடியோஸை ஃபுல்லாக வந்து பாருங்கள். குரூப் 4ல் பாலிட்டி டெம்ப்ளேட் மாறவே இல்லை. சேம் அது எத்தனை வருஷம் கேட்டால் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நம்ம பிளேலிஸ்ட் மட்டும் பார்த்துட்டு போயிருந்தால் கூட ஈஸியாக போட்டிருக்க முடியும். நம்ம எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்கோம். முக்கியமாக கான்ஸ்டியூஷனல் பாடிஸு, நான் கான்ஸ்டியூஷனல், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸு 2549 ஈஸியாக நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே கேட்குறாங்க. ஈஸியாக பண்ண முடியும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் என்ன வேணால் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? எல்லாமே உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதை பிரிச்சுக்கோங்க. பாலிட்டிக்கு ஒரு 4 நாள், ஐஎன்எம் ஒரு 3 நாள், பாலிட்டிக்கு நெக்ஸ்ட்டு எக்கனாமி ஒரு 2 நாள் மாதிரி டைமை நீங்களே பிரிச்சுக்கிட்டா பெட்டராக வந்து பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு திருக்குறள் பிளேலிஸ்ட் பார்த்துட்டு போங்க. 6-12 ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்கனாமி, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, பாலிட்டி எல்லாமே நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். 175 GSனால இங்கே திருக்குறளுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கப்படலாம். ஓகேவா? நம்ம ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் டெய்லி ஒரு 5 அந்த மாதிரி வந்து படிங்க. 30 நாளில் 150 குறள் படிக்க முடியும். போதுமானதாக இருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஐஎன்எம் 10th 12th ஃபுல்லாக படிக்க வேண்டிய விஷயங்கள். ஆஸ் ஆஃப் நவ் ரிவிஷன் வீடியோஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான PDF. ரைட்? இந்த ஃப்ரீ டெஸ்ட் பிடிஎஃப்லாம் நான் சும்மாலாம் கிடையாதுங்க. இது எல்லாமே சமச்சீர் புக்கில் என்ன இருக்கோ அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் டெஸ்ட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராம் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. போதுமானதாக வந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 8 10th வால்யூம் 2ல் 6, 9, 10 இந்த பெரியார் புக்கு, அண்ணா புக்கு அதெல்லாம் இப்போ படித்தா மண்டை சுற்றி விட்ரும். அதுக்காக தான் நான் சொன்னது, யூடியூப்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரியார் பேஸ் பண்ணியோ இல்லை இந்த அண்ணா பேஸ் பண்ணியோ தலைவர்கள் பேஸ் பண்ணி கேள்விகள் நிறைய வரும். குரூப் 1ல் எழுதி வச்சுக்கோங்க. தலைவர்களை பேஸ் பண்ணி முக்கியமாக இப்போ நடக்கிற இந்த ஆட்சி இருக்குல்ல, இந்த ஆட்சியை பேஸ் பண்ணி கொண்டு வந்த ஸ்கீம்ஸை பற்றி தலைவர் பற்றி கேள்வி கேட்கலாம். யார் பெஸ்ட்டாக போட்டிருக்காங்களோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் போட்டிருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் வீடியோ இருக்குது, இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு எது நல்லா பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது பிளான் மட்டும் தான். கண்டென்ட் எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கள். பிளானை தேடுறதை விட கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். யூனிட் நம்பர் 8 லீடர்ஸாக நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஐஎன்எம் போட்டிருப்பாங்க. எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ நல்லாயிருக்கு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு படித்தாலே போதுமானதாக இருக்கும். குரூப் 1 கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். ஓகே ரைட். யூனிட் நம்பர் 9 பட்ஜெட் பார்த்துட்டு போங்க. முக்கியமாக லாஸ்ட் 2 வருஷம் பட்ஜெட்டை பாருங்கள். எல்லா வருஷம் பட்ஜெட்டில் ஒரு கேள்வி கேட்டே இருக்காங்க. முக்கியமாக இந்த ஜிடிபி பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அது எப்படி கேட்குறாங்கன்னு வந்து புரியல. பட் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்துக்கணும். 11th and 12th எக்கனாமி ஃபார் யூனிட் நம்பர் 9 அண்ட் எக்கனாமிக்காக. ஓகே. ஜியோகிரஃபி 10th 5 சாப்டர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் முடிஞ்சு போச்சா? புக் பேக் பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கும் எக்கனாமிக்கும் புக் பேக் பார்த்துட்டு போங்க. சயின்ஸ் இந்த வருஷம் பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து ஓகே. பட் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்கும். அது ஃபுல்லாக படித்தா ஓகே டேலி பண்ணலாம். பட் புக் பேக் கேள்விகள் படிச்சுட்டு போனால் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும். குரூப் 4ல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு இல்லை. பட் குரூப் 1ல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இங்கே கேள்விகள் வரும். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள். காரணம் என்னென்னா ஜிஎஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே ட்விஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணால் நிச்சயமாக நாங்கள் பண்ண முடியும். குரூப் 4க்கும் எக்ஸாம் ஹாலில் அந்த டென்ஷன் கொஞ்சம் நம்ம பார்த்து மேனேஜ் பண்ணியிருந்தால் ட்ரை பண்ணியிருக்கலாம்.
ஆனால் செம கடுப்பாக தான் இருந்து இந்த கொஸ்டின் பார்க்கும்போது. பட் அங்கே யார் ஒருத்தர் பதட்டத்தை தாண்டி வராங்களோ அவங்க தான் ஃபேஸ் பண்ண முடியும். கட் ஆஃப் ஓல்டு கட் ஆஃப் என்ன இருக்குது, ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் சங்கர் ஐஎஸ் அகாடமியோட 0 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, இதை வந்து பார்த்துட்டு போங்க. ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 10 பேஜ் கிட்ட கொடுத்துருப்பாங்க, 20 பேஜ் கிட்ட வந்திருக்கும். முடிஞ்சா வீடியோ வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி இருந்தது. முக்கியமாக 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அநியாயம் தான். பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணுற முடிகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இந்த 30 நாள் சொன்ன டாபிக்ஸும் எல்லாமே வந்து இதான் வரும் இப்படி தான் வரும் அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த அளவுக்கு வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 கஷ்டமாக இருக்குது, மாற்றி விட்டுருக்காங்க. லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. பட் அந்த எக்ஸாம்லேயும் பசங்க படித்து கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே வந்து பெரிய அகாடமி போய் கிளியர் பண்ணவங்களாம் கிடையாது. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி குரூப் 2 கிளியர் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம டெலகிராமில் போட்டிருப்போம். ஃப்ரீ டெஸ்ட் மட்டுமே ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதே செமஸ்டர் புக் தான் படித்தாங்க, அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. சேம் கொஸ்டின் பேப்பர். பட் கிளியர் பண்ண முடியுதுன்னா ப்ராப்பர் ப்ராக்டிஸ் மட்டும்தான். யாருமே வந்து அறிவாளி முட்டாள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பயப்படாமல் படிங்க, நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே கொண்டு வராதிங்க. ஏன்னா அந்த வீடியோ கீழே வந்து பாருங்கள், நிச்சயமாக குரூப் 4 அப்படி கேட்டிருக்காங்க, குரூப் அப்படி வராது இப்படி வரும் அப்படி மாதிரி கமெண்ட்ஸும் பண்ண தான் செய்வாங்க. பட் எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த டாபிக்ஸு இந்த புக்ஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன படிக்க முடியும் அதை வந்து படிங்க. யூடியூப், டெலகிராம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் எந்த சேனலில் போட்டிருந்தாலும் பட் நல்லா போட்டுருக்கணும், கண்டென்ட்டை எடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10 நாளே கிளியர் செய்வது எப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ போட்டால் பார்க்குறாங்க. இப்போ 30 நாள் பிளான் போட்டால் பார்ப்பாங்க. 30 நாள் கண்டென்ட்டை போட்டு பாருங்கள், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து வரமாட்டது. ஸோ கண்டென்ட்டை தேடி படிங்க. முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்ஸை யூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் வேர்ல்டு இந்த குரூப் 1 எக்ஸாம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை தாண்டி நம்ம டெலகிராம் அண்ட் யூடியூப்பில் நான் எந்த அளவுக்கு டெஸ்ட்டு வந்து கொடுக்க முடியுமோ, குவிஸு, டெஸ்ட்டு, பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த வாரத்தில் இருந்து குரூப் 1க்காக நிறைய கண்டென்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குரூப் 1 30 டேஸ் என்ன வேணுமோ அதை வந்து கேளுங்க, நிச்சயமாக நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் கிராஷ் கோர்ஸ் லாஸ்ட் 5 டேஸ் பேட்ச் நம்ம வந்து போட்டிருந்தோம். நிறைய பேர் இப்பயும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஓகேனா அதை வந்து ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.